ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கர்த்தராகிய யெகோவா என்னும் என் தேவன் என் பலனுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த இந்த பரிசுத்த நாள் மத்தியான வேளைக்காமக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளைகளும் கூடப்பா பெண்கள் ஞாயிறாக அனுசரிக்கும்படியாய் என் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. கோடாக்கடி ஸ்தோத்திரப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த தொடக்க முதல் முடிவரையும் அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. ஆராதனை நடத்துகிற உடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்து வழிநடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படும் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 31, கீதங்களும் கீர்த்தனைகளும் 31 பாடுவோம். சபையார் எழும்பும். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார்.
அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களாக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நம்முடைய விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நமது குறைகளை அவரிடம் அறிக்கை செய்வோமாக. பாவ மன்னிப்பின் ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகங்களை குற்றங்களை இழக்கிறோம். சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ளதாகவே பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரணத்தில் செய்வது போல பூமியிலே செய்வதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்றம் செய்தவர்கள் நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்கள் சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீவிரத்தை வெற்றிக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னைக்கு உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும். அப்பொழுது எங்கள் வாயினுடைய புகழை அறிவிக்கும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவே வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தெரியும். எங்கள் சபையில் இருக்கும் அனைவருக்கும் சமாதானத்தை தாரும். உமது கிருபை எங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முறைமுறையாக வாசிக்க கேட்போம்.
முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 வசனங்கள் 153 முதல் 168 வரை. சங்கீதம் 119. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பெயரில் மகிழ்கிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்கள் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளையையும் சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகளெல்லாம் முன்பாக இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் அமரவும். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல் அதிகாரம் முடிய. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் முதல். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களுடைய நியாயஸ்தலங்கள் உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவரேருக்கே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
குறிக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள். மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையிலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட இரண்டாவது வேத பாடம் வாசிப்போம். மகிமையை உண்டாவதாக தேவரீருக்கே, மகிமையை உண்டாவதாக. இப்பொழுது பெண்களுக்கு சங்கத்தினர் சிறப்பு பாடலை பாடுவார்கள். பாடல் தாளில் இரண்டாவது பாடல் நமக்கு இந்த வருடத்தில் நமது பேராயர் ஐயா மூலமாக கொடுக்கப்பட்ட சட்டவாக்கிய பாடலை தொடர்ந்து சிறப்பு பாடலை கேட்போம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமுதலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வமுதலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டவாக்கியம்.
அதனைத் தொடர்ந்து வேதத்தை நேசிப்போருக்கு என்ற மூன்றாவது பாடலை பாடுவோம். வேதத்தை நேசிப்போர்க்கு மேகொண்ட சமாதானம், வேதத்தை நேசிப்போர்க்கு வாழ்க்கையில் இடரலில்லை. வேதத்தை நேசிப்போர்க்கு மிகுந்த சமாதானம், வேதத்தை நேசிப்போர்க்கு வாழ்க்கையில் இடரலில்லை. இடரலில்லை, இடரலில்லை. வேதத்தை நேசிப்போர்க்கு இடரலில்லை, இடரலில்லை. வேதத்தை நேசிப்போர்க்கு, வேதத்தை நேசிப்போர்க்கு மிகுந்த சமாதானம், வேதத்தை நேசிப்போர்க்கு
வாழ்க்கையில் இடரலில்லை, இடரலில்லை, இடரலில்லை. வேதத்தை நேசிப்போர்க்கு இடரலில்லை, இடரலில்லை. வேதத்தை நேசிப்போர்க்கு. விசேஷித்த ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சபையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். அநேகருடைய ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. 18ஆம் நூற்றாண்டின் மிடில் பகுதியில் ஆங்கிலேய மிஷினரிகள் நம்ம பகுதிகளில் ஊழியம் செஞ்சாங்க. சாரா டக்கர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய பெண் இருந்தாங்க. அவங்களால நடக்க முடியாது. அவருடைய சகோதரர் மிஷினரியாக திருநெல்வேலி பகுதிகளில் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அவங்க சிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. நம்ம நாடு மாதிரி இங்கே இருக்கிற பெண்கள் கிடையாது, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான எந்த உரிமைகளும் இல்லை. அப்போ அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆசிரியர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களை அனுப்ப மாட்டேங்காங்க, அதே மாதிரி ஆண்களோடு சேர்ந்து பெண்கள் படிக்கிறதுக்கு இங்கே அலௌட் இல்லை, அதனால் நிறைய பெண்கள் படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி சாரா டக்கருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க சகோதரர். இந்த சாரா டக்கருக்கு வந்து கால் நடக்க முடியாது, அதனால் இந்தியாவுக்கு அவங்களால வர முடியாத நிலைமை. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம நல்லா சுதந்திரமாக இருக்கிறோம், படிக்கிறோம், ஆனால் இந்தியாவில் ஒரு பகுதியில் பெண்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பணம் சேகரித்து பெண்கள் ஆசிரியர்களாக ஆகணும்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும்னு சொல்லி ரூபா அனுப்பியிருக்காங்க. அது அவங்க சகோதரர்கள் வந்து முதல்ல பெண்களுக்கான ஆசிரியர் நிறுவனமாக சாரா டக்கர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பெண்கள் ஆசிரியராக இருந்தால் தான் இந்த பகுதி மக்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரம்பிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அதை தொடர்ந்து சாரா டக்கர் மேல்நிலைப்பள்ளி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நிறைய மீட்டிங் அந்த ஸ்கூலில் வச்சு நடக்குது. நிறைய பேர் அந்த ஸ்கூல்லேயும் நம்ம படிச்சிருப்போம். அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய பேராலேயே மறுபடியும் சாரா டக்கர் காலேஜ், பெண்களுக்கான காலேஜ் திருநெல்வேலியில் இருக்குது. எத்தனை பேர் நிறைய பேர் அந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிருப்பீங்க. இங்கே இருக்கிறவங்களே, நான் கூட அங்கே தான் படிச்சிருக்கேன். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், சாரா டக்கர் இன்ஸ்டியூஷனில் படித்த நிறைய பேர் இங்கே நம்ம இருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க, ஒரு இங்கிலீஷ்காரங்க, கண்ணுக்கே தெரியாத ஒரு இந்திய தேசத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஒரு தரிசனம், அவங்களுக்கு இந்த மக்கள் வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையை, அது மாத்திரம் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஒருவேளை நான் மாற்றுத்திறனாளி, கால் நடக்க முடியாது, ஆனால் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல, ஆனால் மேரேஜ் பண்ணால் நீங்கள் எல்லாரும் எனக்கு கிஃப்ட் கொண்டு வருவீங்க தானே, அதை வந்து கோல்டாக கொடுங்க அப்படி சொன்னாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு பெரிய அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்களாம். அவங்க உறவினர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அந்த அமௌண்ட்டை மறுபடியும் அனுப்பி சொல்லியிருக்காங்க, இதையும் அந்த ஊழியத்துக்காக பயன்படுத்துங்கன்னு சொல்லி. பாளையங்கோட்டை பக்கத்தில் டக்கரமால்புரம்ன்ட்டு ஒரு ஊர் இருக்குது, எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஊர் முழுவதுமே நம்மளோட ஆல்மோஸ்ட் நிறைய இடம் வந்து டக்கரமால்புரத்தில் டயோசிஸோட நிலம். ஏன்னா அது அவங்க அனுப்பின ஃபண்டுனால மட்டுமே அதை அவங்க வாங்கினாங்களாம். அதுக்கப்புறம் அந்த மிஷினரிகள் போகும்போது அதை நம்ம திருநெல்வேலி டயோசிஸ்க்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த நிலங்கள் இப்போ எதுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு உன்னதமான ஜப குறிப்புக்காக ஜபம் பண்ண போகிறோம். அந்த நிறைய நாள் அதை யூஸ் பண்ணாமல் சில பயன்பாடுகளுக்காக யூஸ் பண்ணப்பட்டு நிறைய இடங்கள் வந்து பயன்படுத்தாமல் இருந்திருக்கு. இந்த பிஷப்பையா வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு தரிசனம், பாழாய் போன இடங்களை நான் சீர்படுத்தணும், அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை விளங்க பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் வாசிச்சா புரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். சங்கீதம் 74:3 ஆண்டவர் நம்மளுடைய பிஷப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடங்க ஸ்தலங்களில் உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, அந்த தரிசனத்தை அவங்க நிறைவேற்றணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பெரிய கன்வென்ஷன் மையம் கட்டுறதுக்கு ஐயா வந்து தீர்மானிச்சிருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானம் கிடையாது, ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்த ஒரு தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள்னு வசனம் சொல்லுது. சோம்பேறி நிலத்தை பார்த்தேன், அதெல்லாம் முள்ளு காடும் நெருஞ்சிகளுமா இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. தரிசனம் இல்லைனா நம்ம பணம் இல்லாமல் கூட கெட்டு போக மாட்டோம், ஆனால் தரிசனம் இல்லாத நம்ம வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். குடும்பத்தில் உங்கள் குடும்பங்களில் குழப்பங்கள் இருக்கா, தரிசனத்தை உண்டாக்குங்க. இல்லை இந்த குழப்பமான சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறது. தரிசனம் எங்கேருந்து உருவாகும்? தீர்க்க தரிசனம் கிடையாது, இது தரிசனம், சரியா? விஷன். தீர்க்க தரிசனம்னா அது நம்ம வரப்போகிற காலத்தை பற்றி அறிவிக்கிறது. தரிசனங்கிறது நம்ம வாழ்க்கை குறித்த மேலான நோக்கங்கள். எங்கேருந்து உருவாகும் இந்த தரிசனம் வந்து ஏதோ உலக பிரகாரமாக நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு தன்னுடைய கம்பெனிக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிற விஷன்ஸ் இருக்கும்.
ஆனால் இது அப்படிப்பட்ட தரிசனம் இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு தரிசனம் எங்கேருந்து வரணும்னா பைபிள்ல இருந்து வரணும். வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் என் வாழ்க்கையோட தரிசனம். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க சரியில்லையா, ஜோமனுங்க. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். தரிசனத்தை எடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு தரிசனத்தை உருவாக்க முடியும். அதனால் இந்த காரியத்துக்காக ஒருத்தர் ஜோமனுவாங்க, நம்ம எல்லாரும் ஜோமன போகிறோம். எதுக்காகனா அந்த தரிசன பூமியினையே சொல்லி பேராயர் அந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பெரிய கன்வென்ஷன் மையம் கட்ட போகிறாங்க. அதில் நிறைய வருங்காலங்களில் பலவிதமான ஊழியங்களை நடத்தணும்னு சொல்லி ஐயாக்குள்ளே ஒரு தரிசனம். அது நம்ம எல்லாரும் இந்த சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க நம்மளை. அந்த பணிகள் தொடங்க போகிறாங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? யாரோ ஒருத்தவங்க பல 300 வருடங்களுக்கு முன்பதாக அனுப்பின ஃபண்டில் வாங்கப்பட்ட அந்த நிலங்கள் இன்னைக்கு வரைக்கும் அது ஆண்டவர் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்மளையும் ஆண்டவர் இன்னைக்கு தரிசனம் உள்ளவர்களாக அழைக்க விரும்புகிறார். இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஐயர்மார், அதில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருமே தரிசனம் உள்ளவங்களை அடுத்த லெவலுக்கு, நம்ம சொசைட்டியை, நம்ம சர்ச்சை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு தரிசனம் மிகுந்தவர்களாக காணப்படணும்னு சொல்லி இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருமே உங்களை மழை ஆண்டவருக்கு நேராக திருப்பி எல்லாரையும் நான் ஜெபிக்கும்படியாக கேட்குறேன். ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் கூட நீங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணணும். தரிசன பூமிக்காக, அதில் கட்டப்படுற கன்வென்ஷன் மையங்களுக்காக. அது மாத்திரம் இல்லை, நம்ம திருச்சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஐயர்மார் ஒவ்வொருவரும் தரிசனம் உள்ளவங்களா மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே இசப்பா, இந்த நேரத்தில் இந்த ஜெப குறிப்பை உங்களுடைய பாதத்தில் தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தரிசன பூமிக்காக ஒரு விஷயம் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் பிஷப்பையாக்கு இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் ஒரு பாரத்தை கொடுத்தீங்களப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தரிசன பூமி ஆண்டவரே இசப்பா உமக்கேற்ற ஒரு தரிசனமாய் காணப்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதில் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா காணப்படணும்ப்பா. ஆண்டவரே இசப்பா, என்ன நோக்கங்களுக்காக இதை இசப்பா கட்டுகிறார்களோ அந்த நோக்கம் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படுவதற்காக மட்டுமே இருக்கணும் இசப்பா. ஆண்டவரே, அதற்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கொடுங்க. ஆண்டவரே, அதை கட்டும்போது ஒவ்வொருவரும் அதற்காக காத்திருந்து ஆண்டவரே இசப்பா அது நல்ல முறையில் செயல்படுவதற்கேற்ற ஆண்டவரே இசப்பா அதிக பாரத்தோடு உம்மிடத்தில் மன்றாடுவதற்கும் ஆண்டவரே இசப்பா அதற்கேற்ற விசேஷித்த இசப்பா ஞானத்தையும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இசப்பா, அதற்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுங்க, அதற்கான தேவைகளை சந்தித்து கொடுங்கப்பா. அந்த கன்வென்ஷன் கூடுகைகள் அப்பா இசப்பா, அந்த கன்வென்ஷன் கட்டடங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் உமக்கு ஏற்றதாய் காணப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா காரியங்களையும் நீங்க முன்னின்று நடத்தித்தாங்க. உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்படி ஜெப நிலையில் இருப்போம். என்ன ஒரு ஜெப குறிப்பு, பேராயர் அம்மா மூலமாக பெண்கள் ஊழியங்களும் செய்யப்பட போகுது. அதனால் அந்த ஊழியங்களுக்காக அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவர் கூட இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, இந்த தரிசன பூமி அந்த கன்வென்ஷன் மையம் கட்டுறதுக்கான அந்த பில்டிங் அதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள், அதில் உள்ள தடைகள் எல்லாம் மாறணும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கான பில்டிங் அப்ரூவல் சீக்கிரமாக கிடைக்கணும்னு சொல்லி நம்மளை ஜெபிக்க கேட்டிருக்காங்க. ஒருத்தர் அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்களோடு சேர்ந்து நம்ம இணைந்து கொள்வோம். பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களுக்காகவும், அது மாத்திரம் இல்லை, அந்த தரிசன பூமி அந்த இடம் கட்டப்படுறதுக்கான அப்ரூவல் எல்லாம் சரியாகி வரணும், தடைகள் எல்லாம் மாறணும்னு சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. நம்மளும் அவங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த தரிசன பூமி நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாலான கிடந்த இடத்தை நீர் ஆண்டவரே சீர்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது சுற்றிலும் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. வல்லமேல் கரை ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. வல்லமேல் கரை அந்த இடத்தை தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மே ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் அது சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறையா. அந்த இடத்தை நீர் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறையா. அந்த இடத்துல நம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக ராஜா. மே ஸ்தோத்திர ராஜா. நீர் கட்டி எழுப்ப எங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் ஒருவரால் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீரையா. அந்த இடத்துல ஆண்டவரே காணப்படுகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அதை நிர்மூலமாக்க
நிர்மூலமாக்கப்படும்படியா ஜெபிக்கிறையா. போலான இடத்தை ஏசப்பா நீர் சீர்படுத்தி எங்களுக்கு ஆண்டரே அந்த வல்லமையா இறங்கி அந்த இடத்தை நீர் ஆண்டரே பயன்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த இடத்துல எழுந்தருள வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறையா. தகப்பனே இந்த கட்டடத்தை எழுப்ப நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் மாற்றிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த தடைகளை முற்றிலும் நீர் அகற்ற வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தரிசன பூமி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. போலான இடங்களை நீர் செயற்படுத்தி தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் கிருபையா இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த இடத்தை நீர் எங்களுக்கு சரிப்படுத்தி செயற்படுத்தி நிலைநிறுத்தி தர வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்காங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோமா? இதே ஜெப நிலையில் நான் ஏறெடுக்கும் சோஸ்திரங்களுக்கு மறுமொழியாக தேவனை உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமாக. நமது திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் புத்தியுள்ள பெண்களாயிருந்து குடும்பத்தை கட்டி எழுப்பும் எல்லா பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலம் உருவாக காரணமாயிருந்த குளோரிந்தா அம்மையாருக்காக தேவனை துதிப்போம். அவர்களை தொடர்ந்து தியாகத்தோடு தேவ ஊழியத்தை நிறைவேற்றின அனைத்து பெண்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நமது திருமண்டலத்தின் தரிசன பூமி திட்டங்களுக்காகவும் இந்நிலத்தை நமக்கு தந்த சாரால் டக்கர் அம்மையாருக்காகவும் அவர்களோடு துணையாக இருந்த அனைத்து மிஷனரி ஊழியர்களுக்காகவும் தேவனை துதிப்போம். தேவனை துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நமது திருமண்டலத்திலும் திருச்சபையிலும் நிறைவேற்றப்பட்ட அனைத்து பெண்கள் ஊழியங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை துதிக்கிறோம். நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள பெண்கள் பள்ளிகள், பெண்கள் கல்லூரி மற்றும் பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களுக்காக தேவனை துதிப்போம். தேவனை துதிக்கிறோம். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் சபைமன்ற அளவிலான ஒரு நாள் மாநாடு, வருடாந்திர மாநாடு, உபவாச ஸ்தோத்திர கூட்டம், அகில உலக ஜெப நாள், பெண்கள் ஞாயிறு, தலைவியர் பயிற்சி முகாம், விதவைகள் ஆதரவு திட்டம், சுய வேலைவாய்ப்பு திட்டம், மாதர் மகிழ்ச்சி பத்திரிகை ஊழியம், ஆத்தும ஆதாய ஊழியம், பாக்கிய அம்மாள் தொழில் பயிற்சி கூடம், TDTA பாக்கிய அம்மாள் சிறுவர் இல்லம், குலவணிகர் பிரம் நலமையம், சாயமலை விடிவெள்ளி ஆசிரமம் போன்ற பல்வேறு ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம். தேவனை உம்மை துதிக்கிறோம். நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு மறுமொழியாக கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சபையார் சொல்லுவோம். தென்னிந்திய திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்கம் பொறுப்பாளர்களுக்காகவும் நமது திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி திருமதி ஜாய்ஸ் பர்னபாஸ் அம்மா அவர்களுக்காகவும் மற்றும் செயலர் பொருளாளருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நமது திருமண்டலத்தில் உள்ள அனைத்து குருமார் மனைவிகளுக்காகவும் மற்றும் நமது சேகர பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர்களுக்காகவும் தேவனை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் தரிசன பூமியில் அமைக்கப்பட இருக்கும் சாராத்தக்கர் கன்வென்ஷன் மையத்திற்காகவும் கட்டிட அங்கீகாரம் பெறப்படவும் தேவன் அதன் தேவைகள் சந்திக்கப்பட்டு கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்படவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நடுக்கல்லூரியில் நடைபெறும் தையல், தட்டச்சு மற்றும் கணினி பயிற்சி வகுப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் TDTA பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் மாணவிகளுக்காகவும் அதில் பணி செய்பவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் நடைபெறும் பயிற்சி முகாம்களுக்காக மற்றும் மாதர் மகிழ்ச்சி பத்திரிகைக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். பெண்களுக்கு விரோதமாக பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படும் கொடுமைகளுக்காக, சமுதாய தீமைகள் நீங்க, பாலியல் பலாத்காரம், வரதட்சணை கொடுமை,
பெண் திசுக்கொள்ளை, ஈவ்டீசிங், மாமியார் மருமகள் பிரச்சனைகள் நீங்கவும் மற்றும் HIV எய்ட்ஸ் போன்ற நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் குடியினால் புகைப்பழக்கத்தினால் பாதிக்கப்படும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாவும் சேர்ந்து சொல்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருப்பவரே, இவ்வேளையில் நாங்கள் ஏறெடுத்த துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையில் உள்ள பெண்கள் யாரும் தயவுசெய்து எழுந்து நின்றுங்க. உங்களுக்காய் ஒரு சிறப்பு ஜெபம் இப்பொழுது நாம் செய்ய போகிறோம். ஆகவே எல்லா தாய்மார்களும் தயவுசெய்து எழுந்து நின்றுங்க. உங்களுக்காக ஒரு நிமிடம் நாம் சபையாக நாம் ஜெபிக்க போகிறோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, இது கிருபையாய் தந்த இந்த பெண்கள் ஞாயிறுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தந்த ஆண்டவரை திருச்சபை தந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக, வயதான தாய்மார்களுக்காக ஆண்டவரே நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாய் ஆண்டவரே குடும்பத்தை நீ கட்டி வருகிறீர், திருச்சபை நீ கட்டி வருகிறீர். பல்வேறு நிலைகளில் நீர் அவர்களை பயன்படுத்துகிறக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் விசேஷமாய் பெண்களாய் இணைந்து இந்த ஆராதனை நடத்தவும் உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கவும் நீர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாளிலே கூடி வந்த எல்லா தாய்மார்களுக்காக சபையாக ஊழியராக இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் குணசாலியான ஸ்திரியாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்பவும், ஒரு தெபராளாக எழும்பி ஆண்டவரே கிராமங்களை சந்திக்கவும், கிராமங்களை ஆதாயப்படுத்தவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எஸ்தரை போல தேசத்தை குறித்த ஆத்துமாக்களை குறித்த பாரமுள்ளவர்களாக ஆண்டவரே, ஒரு பிரிஸ்கிலாலை போல ஆண்டவரை கணவரோடு இணைந்து ஊழியரோடு இணைந்து திருச்சபை கட்டி எழுப்புகிற ஒரு சிற்பாசாரியாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. மரியாதை போல உம்முடைய பாதத்தில் அனுதினம் ஆண்டவரை அமர்ந்து காத்திருந்து நீர் சொல்லுகிற ஆண்டவரே வார்த்தையை கீழ்ப்படிந்து நீர் அருளுகிற பலத்தை பெற்று உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் இவர்கள் மூலமாய் குடும்பங்கள் கட்டப்பட, இவர்கள் மூலமாய் திருச்சபை எழுப்புதல் உண்டாக, இவர்கள் மூலமாய் சமுதாயத்தில் மாபெரும் ஆண்டவரை சீர்திருத்தல் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சாரா சக்கரை கொண்டு ஆண்டவரே லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவர் தீபத்தை ஏற்றினீரப்பா. கல்வி என்கிற தீபத்தை ஏற்றி அறியாமல் இருளினை நீக்கினீரே. அதே போன்று நீங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு தாய்மார்கள் மூலமாக ஆண்டவரே அறியாமல் இருள் நீக்கப்படட்டும். ஆண்டவர் மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழிக்கப்படட்டும். ஆண்டவரே அவர் மூலமாய் ஜனங்கள் இயேசுவை கண்டுகொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்கள் திருச்சபையில் அத்தனை தாய்மார்களை நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய உன்னத பலத்தால் நிரப்பும்படியாக, உன்னத கிருபையெல்லாம் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ இப்படி செய்ய போகிறக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. லைஸ் உட்காருவோம். பிரியமானவர்களே, சபையாக நாம் கூடி வந்திருக்கிற இந்நேரத்தில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஐக்கியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதும் தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. எனவே அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்து சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அழைக்கிறவரும் தெரிந்து கொள்கிறவருமாகிய பரமபிதாவே, உமது ஊழியத்திற்காக நாங்கள் சந்தோஷமாக செலவு செய்யவும் செலவு செய்யப்படவும் தக்கதாக உமது வல்ல ஆவியினால் எங்கள் இருதயங்களை நிரப்பியருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமனப்பட்டு எங்கள் குடும்பங்களை பரிசுத்தத்திலும் சமாதானத்திலும் வழிநடத்தி மற்றவர்களுக்கு நல் மாதிரியாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அறிவிப்பு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் மிகுந்த அன்போடு
உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். உங்கள் குடும்பங்களின் தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள். தேவன் உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். எப்படி மருத்துவசிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தேவன் தலைக்க செய்தாரோ, அதே போல தேவனுக்கு பயந்து இந்த நாளிலே அவருடைய பாதவடி தேடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தலைக்க செய்வாராக. ஆமென். நீங்கள் நடத்துகிற ஆராதலே நாங்கள் கலந்து கொள்வதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா குடும்பத்துலேயும் சரி, திருச்சபையிலையும் சரி, நீங்கள் இல்லைன்னா அதில் பியூட்டியே இருக்காது. ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இருந்தால் தான் குடும்பத்துக்கு அழகு, நீங்கள் இருந்தால் தான் சபைக்கும் அழகு. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உண்மை தானே? பவுல் சொல்கிறார், ஆண் தலைன்னு சொன்னாலும் முடிவில் சொல்லிட்டாரு, புருஷன் இல்லாமல் மனைவி இல்லை, மனைவி இல்லாமல் புருஷன் இல்லை. ஆகவே கிறிஸ்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆகவே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். அருமையான சிஸ்டர் சோபியா அழகாய் சாரால் டக்கரை குறித்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்ல ஒரு டாக் கொடுத்தாங்க. ஒரு கால் ஊனமான சாரால் டக்கர் மூலமாய் நான் நினைக்கிற லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கையில் என்ன வீசியிருக்கு? ஒளி வீசப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் நல்ல கால், நல்ல கை, நல்ல அறிவு. அவங்க தோற்றுவித்த பள்ளியில், கல்லூரியில், ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்து இன்றைக்கி நம்ம நல்ல அறிவு நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் பெற்ற இந்த கல்வி அறிவை, நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, நாம் பெற்ற நன்மைகளை அறியாமை இருளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு சொல்வதற்காக தான் தேவன் நம்மளை கல்வி கற்க வைத்திருக்க. அதற்காக தான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறான். அவன் பெண்கள் ஞாயிறிலே நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு தந்த நன்மையை நான் அறியாமல் இருளில் வாழ்ந்த ஜனத்துக்கு நான் சொல்லுவேன். நான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்குவதற்கு என்னால் இயன்றவர் நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி நீங்கள் உங்கள் அர்ப்பணிப்பிலானால் நிச்சயமாய் உங்களுடைய பெயரையும் தேவன் பெருமைப்படுத்துவார். ஆமென். சாரால் டக்கரை யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் அவங்க பெயர் இன்றைக்கும் பெருமையாய் பேசப்படுகிறது. காரணம், அவர்கள் வாழ்ந்து இன்றும் நம்மளோடு கூட அவருடைய வாழ்க்கை பேசி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாளின் மத்தியிலே, இந்த ஆராதலே சிறப்பு விருந்தினராக, அதே போல் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை, அருள் வார்த்தை நம்மளோட பகிர்ந்து கொடுக்கும்படி நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கிற எங்கமாய் கூறி கடன் செல்ல ஆசிக்கிறேன். ஆண்டோருக்கு சித்தமானால் நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணி குறித்த 2வது ஆலோசனை கூடுகை இந்த மாதம் 16ஆம் தேதி மதிய ஆராதனை முடிந்த பின் நம்முடைய திருச்சபை மூப்பர் திரு தங்கசாமி ஐயாவுடைய தலைமையிலே நாம் கூட இருக்கிறோம். அந்த நாளில் அவர்கள் ஆலயத்தை குறித்தான வரைபடத்தை நம் மத்தியில் அவர்கள் ப்ரெசன்ட் பண்ணுவார்கள். நாம் அமர்ந்திருந்து அவர்கள் கூறுவதை கேட்டு நமக்கு கருத்து இருக்குமானால் நாம் அவர்களோடு கூட அதை பகிர்ந்து கொண்டு துரிதமாய் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான காரியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த மாதத்தில் நாம் அதற்காக வாரத்தில் ஒரு நாள் ஜெபிக்க நாம் ஒதுக்கி நாம் ஜெபித்து வருகிற புதன்கிழமை தோறும் ஆலயத்தில் 7 மணி முதல் 8 மணி வரை புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம் நடைபெற்று வருகிறது. உங்களை அநேகர் ஜெபிக்கிறீங்க, பகல்லே ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க, இரவில் சபையாய் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா எந்த ஒரு காரியம்னாலும் ஜெபம் இல்லைன்னா அது ஒர்க் அவுட் பண்ணது கடினமான காரியம். ஏன்னா கடவுளுடைய காரியத்தை ஜெபம் இல்லாமல் செய்தால் ஏராள இடையூறு வருவதை நாம் பார்க்குறோம். அதில் கருத்து வேறுபாடு, போட்டி பொறாமல் பெரிய பிரச்சனை வருது. ஆனால் ஜெபித்தால் கர்த்தர் காரியங்களை வாய்க்கை செய்வார். ஆமென். நம்முடைய பணம் இருக்கலாம், பலன் எல்லாம் இருக்கலாம், ஆனால் காரிய சித்தியோ கர்த்தரால், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் தான் வரும். அது வரன்னா நம்ம கொஞ்சம் முழங்காலம் முடக்கி ஜெபம் பண்ணி ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் இதை மனதில் வைத்து உங்கள் தனி ஜெபத்தில் வரும் நாட்களில் உங்களுக்கு இந்த ஆலய கட்டுமான பணி குறித்ததான ஒரு அழகான ஒரு ப்ரேயர் கார்ட்ஸ் நாங்கள் ஆயத்தம் பண்ணி உங்கள் கரங்களில் கொடுப்போம். எல்லோரும் உங்கள் வேதாமத்தில் வைத்து நீங்கள் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில் மறவாமல் அதற்காய் ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திலையும் நம்ம கூடி ஜெபணும். நீங்கள் பர்சனலாகவும் அதற்காய் ஜெபிக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த மாதம் 16ஆம் தேதி 3வது ஞாயிறு ஆராதனை மதிய ஆராதனை முடிந்த பின் அருமையா தங்கசாமி அவருடைய தலைமையிலே நாம் புதிய ஆலய கட்டுமான பணி குறித்து நாம் கூடி ஆலோசிக்க இருக்கிறோம். இந்த ஆலோசனை கூடுகையிலே தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை நல்மேய்ப்பர் சிறு முகாம் சுவிசேஷபுரத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே சிறு பிள்ளைகள் நாளே
காலை 7:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக வாகனம் ஒழுங்கு செய்யப்படும். இதை குறித்தான காரியங்களை நீங்கள் சபை ஊழியரிடம் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற ஞாயிறு மதிய ஆராய்ச்சி முடிந்தவுடன் ஞாயிறு பாடசாலை தேர்வு நடைபெறும். ஏற்கனவே பெயர் கொடுத்துருக்கிறீங்க. ஆகவே பெயர் கொடுத்தவர்கள் தேர்வுக்காய் ஆயத்தப்படுவது மாத்திரம் நாளை தவறாமல் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பெயரை வாசிக்கிறேன். 2ஆம் தேதி எஸ் அந்தோணி, சன் ஆஃப் சமாதானம். 2ஆம் தேதியே அற்புத நேகா, டாக்டர் வேசு ராஜா. 2ஆம் தேதி டி செல்வராஜா, சன் ஆஃப் சி திரவியம். 3ஆம் தேதி எம் சீன் மார்டின். 5ஆம் தேதி எஸ் மேரி ஜான்சி, ஒய்ஃப் ஆஃப் எம் மனோகர். 6ஆம் தேதி சி அபி ஷெல்டன் அண்ட் சன் ஆஃப் எம் கிளமன்ஸ். 6ஆம் தேதி ஒய் குண இசபெல்லா, டாக்டர் ஆஃப் எம் யாபேஸ் செல்வகுமார். 7ஆம் தேதி பி கேத்ரின், டாக்டர் ஆஃப் ஐபி புரூஸ்லி. 8ஆம் தேதி பி ஏஞ்சலின் சஞ்சனா, டாக்டர் ஆஃப் கே பெர்லின். திருமண நாளை ஆசிரியர் குடும்பங்கள்: 2ஆம் தேதி பி அனிதா டி பெருமாள். 2ஆம் தேதி மிஸ்டர் அகஸ்டின், மிஸ்ஸஸ் புனிதா ராணி. 3ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ரூபன், மிஸ்ஸஸ் ஏ சகாய ரீட்டா. 8ஆம் தேதி மிஸ்டர் டி தங்கமணி, மிஸ்ஸஸ் டி மெட்டில்டா. இவர்களுக்காக கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளை திருமண நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மட்டும் உதவின எபினேசர் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆதரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக. உம்முடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீர் திருப்தியாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. பலன் தந்தீரே, நன்றி ஐயா. சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சொத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. தொடர்ந்து பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். திருப்பணியில் பெண்கள். ஏரோதின் காரியக்காரரான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பூமி குடிகளே எல்லாம் கர்த்தரை கெம்பீரமா பாடுங்கள். Woman Mission and Johanna, the wife of Herod, steward Susanna, and many others who provide for them out of their resources. Luke chapter 8 verses 5. Heading: Woman in Mission and Jonah, the wife of Herod, steward Susan and Susanna, many others who provided for them out of their resources. Luke chapter 8 verse 3. ஏரோதின் காரியக்காரனான கூசனாலும் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஸ்திரீகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8:3. திருப்பணியில் பெண்கள். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியான யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து வந்த
அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8:3. கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். ஏரோதின் காரைக்காரனால கூசாவின் மனைவியாகனால யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆட்டுகளால் அவருடனே ஊழி செய்து கொண்டு வந்த மற்ற அனைகள் ஸ்திரீகளும் அவனுடனே இருந்தார்கள். திருப்பணியில் பெண்கள் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியான யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஏரோதின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவானாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களுடன் இருந்தார்கள். திருப்பணியில் பெண்கள் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவானால் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8:3. பகைடனையும் பழிக்காரனையும் அடக்கி போத தேவரின் உன் சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். சங்கீதம் 8:2. திருப்பணியில் பெண்கள் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாக யோவானாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவர்களுடனே இருந்தார்கள். லூக்கா 8:3. திருப்பணியில் பெண்கள் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் அவர்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். லூக்கா 8:3. Women in mission, and Jonah, the wife of Kirat, Stewart, Chusa and Susana, and many others who provided for him out of their resources. Luke chapter 8:3. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று இரவு ஆராதனை IMS ஆராதனையாக நடைபெறும். ஆகவே சபை மக்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திங்கள் இரவு ஜபக்குழு கூடுகையின் விவரம். மோசே ஜபக்குழுவானது பரமசிவன் அவர்கள் வீட்டில் நடைபெறும். தாவீது ஜபக்குழுவானது மிகாவேல் அவர்கள் வீட்டில் நடைபெறும். எலியா ஜபக்குழுவானது ஆல்வின் அவர்கள் வீட்டில் நடைபெறும். தானியல் ஜபக்குழுவானது கிருபாகரன் அவர்கள் வீட்டில் நடைபெறும். தெய்வ செய்திக்கு ஆரம்பமாக பாடல் தாளில் 4ஆம் பாடலை பாடுவோம். எழுந்த வண்ணமாக அருளுரைக்க ஆயத்த பாடலாக பாடல் தாளில் 4வது பாடல். எம்மை படைத்தவரே பாதுகாப்பவரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம். சென்ற காலமெல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம். வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உன்
உந்தன் வசனம் தரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதையிலே நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உண்மை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் சோஸ்திரம் சோஸ்திரம், நிரப்பும் சோஸ்திரம் சோஸ்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். இந்த நாளிலே பெண்கள் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் செய்தி கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா பெண்கள் ஞாயிறு பெண்கள் பண்டிகைன்னு நான் இதுக்கு முன்னால் வெளியே போய் எங்கேயும் செய்தி கொடுத்ததே கிடையாது. எங்களுடைய திருச்சபைக்குள்ளே நான் செய்தி கொடுப்பேன். இதுதான் முதலாவது நான் வெளியே வந்திருக்கிறேன். அதுவும் நம்முடைய திருச்சபையிலே நான் செய்தி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு பிறவாக ஐயாவும் அம்மாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அவங்க என்னை அன்போடு அழைத்தார்கள். அதற்காக ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன், அம்மாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக வருடம் நம்மளுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பாங்க. நம்ம திருமண்டலத்தில் நம்மளுக்கு ஒரு சட்ட வாக்கியம் கொடுக்குற மாதிரி பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நமக்கு ஒரு சட்ட வாக்கியம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் என்ன வசனம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வருஷம் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் இந்த வசனம் தான். சரியா? போன வருஷம் உங்கள் மத்தியில் பெண்கள் ஞாயிறு கொண்டாடி இருப்பீங்களா? என்ன வசனத்தை குறித்து தியானித்தாங்க? ரோமர் இல்லை, என்ன வசனத்தை குறித்து தியானித்தாங்க? பெண்கள் ஞாயிறு நடந்திருக்கலாம், அப்போ மெசேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வசனம் வந்து போன வருஷம் ரோமரில் அம்மா மக்கள் சொல்லட்டும். கரெக்ட். ஜவாவுக்கு வாழ்த்திரோமா? 3வது வாரம் நாங்கள் ஐயாட்ட கொடுத்து ஏதோ ப்ரைஸ் கொடுக்குறோம். சரியா? யோவான்ல இருந்து 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயை குறித்து உங்களுக்கு பேசியிருக்காங்க. சரியா? அதை தான் நான் யூடியூப்பில் பார்த்தேன். நான் எப்போவுமே போகிற இடங்களில் இதுக்கு உண்மைதால நான் என்ன மெசேஜ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ எங்கள் மக்கள் அதனால் இப்போ எழுதிடுவாங்க, அம்மா அடுத்தால வரும்போது நம்மகிட்ட கேட்டுருவாங்கன்ட்டு. அதனால் நான் போன வருஷம் உங்களுக்கு என்ன பெண்கள் ஞாயிறில் மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கேட்கலான்னு நினச்சேன். இப்போ பார்க்கும்போது அவங்க சமாரிய ஸ்திரீயை குறித்து பேசினதை நான் பார்த்தேன். சரியா? ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம இதை தியானிப்போம். ஒரு பாம்பே பட்டணத்தில் வந்து ஒரு ஜபம் நடத்தினாங்க. அதை நம்ம வந்து முழு இரவு ஜபம் நம்ம திருமண்டலத்தில் வேற எங்கேயும் இல்லை, நம்முடைய திருச்சபையில் நடந்துகிட்ருக்கு. மற்ற எல்லா இடத்துலையும் முன்னிரவு ஜபம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போது பாம்பே பட்டணத்தில் இருக்கிறவங்க நம்முடைய மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களான்னா, அங்கே உள்ளவங்ககிட்ட நாமளும் இதே மாதிரி நம்முடைய திருச்சபையில் ஒரு முன்னிரவு ஜபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூரத்தில் இருந்து வர்றதுனால எல்லாரும் அவங்க தள்ளி தள்ளி இருப்பாங்க வீடெல்லாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, சரி நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்து பாட்டு பாடி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு 8 மணி போல் அதை பக்கத்தில் இருக்கவங்க ஆண்டவரை அறியாத ஜனங்கள் போய் காவல்துறையிட்ட போய் இவங்க வந்து ரொம்ப சத்தம் போட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் வந்து இவங்களை வந்து சத்தம் வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி நீங்கள் போங்க வாரோம் அப்படின்னாங்களாம். சொல்லி கொஞ்ச நேரம் ஆச்சுது, அவங்க வரவே இல்லை. இவங்க திரும்பவும் பார்த்தாங்க, வரலன்னொடனே திரும்பவும் போனாங்களாம். போய் அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், சரி நாங்கள் வாரோம் அப்படின்னோடனே இவங்க சொன்னாங்களாம், இல்லை நீங்கள் இன்னும் வரலன்னா நாங்கள் வந்து இதை
உயர் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு அவங்க கூடயே சேர்ந்தவங்க வந்தாங்களாம். வந்த உடனே இவங்களை மட்டும் வெளியே நிற்க சொல்லிவிட்டு அந்த அதிகாரிகள் மட்டும் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்தாங்களாம். வந்து பார்க்கும்போது அங்கே நல்லா சத்தம் போட்டு ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க சொன்னாங்களாம் அந்த வந்த மக்கள்கிட்ட, நீங்கள் போய் தூங்கலாம், உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பும் இல்லை அப்படி சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களா, இவ்வளோ சத்தம் கேட்க இப்படி டிஸ்டர்ப் இல்லைன்னு நீங்களே பார்த்துக்கிட்டே இப்படி சொல்கிறீங்களே, கேட்டுக்கிட்டே இப்படி சொல்கிறீங்களே அப்படி சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னாங்களாம். நீங்கள் நல்ல நிம்மதியாக வீட்டில் போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இல்லை, நீங்கள் அவங்களுக்கு இது பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் வேறு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னோடனே அவங்க சொன்னாங்களாம், சரி உங்களில் இருந்து ஒரு 2-3 பேர் என் கூட என்ன செய்யுங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்ட்டு உள்ளே போனாங்களாம். உள்ளே போயிட்டு அவங்க சர்ச்சு முன்னால் நின்றுட்டு ஒவ்வொரு இடங்களை அவங்களுக்கு காட்டினாங்களாம். அந்த இடத்த பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் அப்படின்ட்டு. அப்படி காட்டினோடனே காட்டிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சொன்னாங்களாம், பார்த்தீங்களா நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னாங்களாம். உடனே பக்கத்தில் நின்றவங்களாம் எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, அங்கேயே நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்க, தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உள்ளே இருக்கவங்களுக்கே அந்த சத்தம் என்ன செய்யலை, அவங்களுக்கு தூக்கத்தை ஒன்றும் தடை பண்ணலை. அதனால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க, தூங்குங்க அப்படி சொன்னாங்களாம். ஏன்னா இந்த சம்பவத்தை எனக்கு யார் சொன்னான்னா நெல்சன் தான். கோடங்குளத்துலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்னைய பரப்பாடியிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட இதுக்கு அவன் வருவான். அப்போ சில நேரம் சில சம்பவங்களை அப்படி எனக்கு கொஞ்சம் சொல்லுவான். நான் அதை எழுதி வச்சுக்குவேன், பைபிளில் நோட்டில் எழுதி வச்சுக்குவேன். எனக்கு அது நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது அந்த சம்பவங்கள் உபயோகப்படும். அப்படி நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு விட்டுருதோம். சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம், தூக்கத்தில் அதை கேட்டுட்டு விட்டுருதோம். இதே மாதிரி நான் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் இருந்தவரே சிரிச்சிட்டு இருந்தார். சரியா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த தலைப்பின் அடிப்படையில் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை. அப்பா அந்த மதியான நேரத்திலும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வேத வசனங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. மனுஷ சத்தத்தை எல்லாப்பா, தேவ சத்தத்தை கேட்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். 2021 ஆண்டு பேப்பரில் அதிகமாக நவம்பர் மாதங்களில் ஒரு செய்தி பேசப்பட்டது. என்ன அப்படின்னா, காவல்துறை ஆய்வாளர் ராஜேஸ்வரியை பற்றி பேசினாங்க. ஒரு மரம் விழுந்து அதன் மூலமாக ஒரு மனிதன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவர் இறந்துட்டார்னு நினச்சாங்க. அப்போ இந்த ராஜேஸ்வரி அம்மா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள தோளில் போட்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில், கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்களாம். அதன் மூலமாக அவர் குணமடைந்தார். அப்போது அவரை பற்றி எல்லாரும் பேசினாங்க. அப்போ அவங்கள பற்றி பேட்டி எடுப்பதற்காக நிருபர்கள் போகும்போது அவங்க சொன்னாங்களாம், இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது, என்னுடைய அப்பாவுடைய திருவிவிலிய உபதேசம்தான், அதாவது வேதாகம உபதேசம்தான் என்ன இதை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். இதே போல் ஆண்டவருடைய வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆற்றலுள்ளவையாக இருக்கிறது. அவர் தலைமுறை தலைமுறையாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்கிறபடி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். வேத வசனம் காட்டுற திசையில் நம்ம வாழ்கிறத விட நாம் வாழ்கிற திசையில் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வேத வசனம் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். எபிரேயர் 4:12 ஆண்டவரின் வார்த்தை சொல்லுது, ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். இந்த நாளிலும் ஆண்டவரின் வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம ஒரு 5 காரியங்களின் மூலமாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரின் வார்த்தை உருவாக்கும் வாக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் படைப்பை குறித்து நம்ம இதில் பார்க்குறோம். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது.
பூமியில் ஒன்றும் இல்லை, எல்லாமே வெறுமையாக இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது. அந்த வெறுமையாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் உருவாக்குகிறத பார்க்குறோம். எப்படி உருவாக்குகிறார்? ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்குகிறார். எல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையின் மூலமாக அனைத்தும் உண்டாகப்படுகிறது. அப்போ வெறுமையாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் உருவாக்கக்கூடியதான் ஆண்டவருடைய வார்த்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ போதகம் பண்ணி முடித்த பிறகு சீமோனை நோக்கி சொல்கிறாங்க, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியுது. இயேசுவுக்கு தெரிந்ததுனால கொண்டு போய் வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் போய் மீன் போடு பார்த்துருக்காங்க, இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னு அறிந்ததுனால இயேசு கிறிஸ்து அவங்கக்கிட்ட தன்னுடைய வார்த்தையே சொல்கிறாரு, பேசுகிறாரு. அப்போது சீமோன் பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே கிடைக்கலையே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வலையை போட்டது நிமித்தமாக 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் அவங்களுக்கு உதவி செய்தார்கள், 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது உருவாக்கக்கூடிய வார்த்தை. ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது. ஜெனரல் லூ வாலஸ்னு ஒரு நாத்திகர் இருந்தார். அவரும் இராணுவ ஜெனரலாக அவர் கூட இருந்த ஜெனரலாக இருந்த ராபர்ட் இங்கர்சோல் அப்படின்னு 2 பேர், ஜெனரல் லூ வாலஸும் ரெங்கர்சோல், இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ புத்தகத்துக்கு எதிராக நாம் ஒரு புத்தகம் எழுதணும், இது உண்மை இல்லை பொய்ன்னு நம்ம எழுதணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களாம். இதற்காக இந்த ஜெனரல் லூ வாலஸ் 2 வருஷம் அமெரிக்கா, ஐரோப்பா அப்படி நாடுகளில் போய் அந்த முன்னணி நூலகங்கள்லாம் போய் அங்கே இடங்கள்லாம் போய் புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு வந்தாராம். படிச்சுட்டு அவர் முதல் புத்தகத்தை எழுதினார். 2வது புத்தகத்தை எழுதும்போது அவர் தன்னையும் அறியாமல் முழங்கால் படிட்டு சொன்னாராம், ஆண்டவரை என் கடவுளே அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா ஆண்டவர் நீ தான் உண்மையான தேவன் அப்படின்னு முழங்கால் படிட்டு அறிக்கையிட்டாராம். அப்போது இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடியது. அந்த ஜெனரல் வாலஸை ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கியது. 2வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும் வாக்கு. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. 2வது ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வராங்க. எகிப்திலிருந்து வரும்போது அவங்க மோசையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. அதாவது நாங்கள் அங்கே நல்லா இருந்தோம், இங்கே எங்களை பட்டினியால் கொண்டு போட போகிறீரோ அப்படின்னு இந்த மோசையை குறித்து அவங்க முறுமுறுக்கிறாங்க மோசையிட்ட. அப்போது மோசை ஆண்டவரிடத்தில் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில், நீங்கள் திருப்தி அடைவீங்க அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறார். அப்போ அவங்களுக்கு அதே போல் அவங்களுக்கு என்னென்னா, ஒரு பனி பெய்யுது, அந்த பனி நீங்க எப்படின்னு பார்த்தா ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாக தரையின் மேல் விழுந்து கிடந்ததை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால் அது மன்னா. 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க பசியினால் நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கப்பெறுது. இந்த மன்னா என்கிற உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மன்னா என்கிறது என்ன அப்படின்னா திருவசனத்திற்கு அடையாளம். இந்த மன்னாவை அவங்க எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 11, அந்த மன்னா கொத்துமல்லி விதையம் மாத்திரம், அதில் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுக்காக சுடுவார்கள். அதன் ருசி
ஒலிவ எண்ணெய் ருசி போல் இருந்தது. அதாவது இந்த மன்னா எப்படின்னா பிரியாணி பார்சல் மாதிரி கிடையாது. அதாவது பிரியாணினா நான் என்ன செய்கிறோம், நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்ருதோம், அப்படி கிடையாது. இந்த மண்ணாவை அவங்க என்ன செய்யணும், அதை எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைக்கணும், இல்லைன்னா உரல்களில் இடித்து பானைகளில் என்ன செய்யணும், அவங்க சமைப்பாங்க. அப்போது இந்த மண்ணாங்கிறது திருவசனம். அப்போ அந்த திருவசனத்தை நம்ம வாசிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் என்னது, அதை தியானிக்கிறவங்கள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். ஒருவேளை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து உயிரடையாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உயிர் பெற செய்கிறதுக்கு இந்த வேத வசனம் நமக்கு நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ஸ்பர்ஜன் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியாக இருந்தார். அப்போ அவர் ஒரு நாள் தன்னுடைய பகுதியில் ஊழியம் செய்கிற ஒரு வீட்டுக்கு போனார். அப்போ போயிட்டு அவர் கையில் பைபிள் வச்சுருந்தார், பைக்கில் பேசிகிட்டு இருந்தார். அவங்க அந்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேசிட்டு அவர் சொன்னாராம், சரி கொஞ்ச நேரம் கழித்து பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவங்க வந்து கொஞ்சம் பெரிய பணக்காரங்க, அவங்க கொஞ்சம் உள்ளே போயிட்டு வந்தவங்க ரொம்ப நேரம் கழித்து ஒரு பைபிளை கொண்டு வந்து அந்த ஸ்பர்ஜன் பிரசங்கியார்ட்ட கொண்டு கொடுத்தாங்களாம். அப்போ உடனே அவர் அதை பார்த்துட்டு அவரை பார்த்தா அந்த பைபிள் வந்து தூசியை தட்டி அவங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பைபிளுக்குள்ளே பூச்சிலாம் போய் தொலை போட்டு வச்சுருந்ததை அவர் பார்த்தாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், அது எங்கள் வேலைக்காரம்மா எங்கேயோ வச்சுட்டாங்க, அதான் நாங்கள் எடுத்துகிட்டு வர நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உடனே சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னாராம், ஆண்டவரே இந்த பைபிளில் உள்ள அந்த பூச்சி போய் அந்த வசனங்களை தொலையிட்டது மாதிரி நாங்களும் என்ன செய்யணும், பைபிளை வாசித்து உம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் வளரணும் அப்படி சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். அதை கேட்டோடனே அவங்க தலை குனிஞ்சி இனிமேலேருந்து நாங்கள் வாசிப்போம், ஆண்டவரை தியானிப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகப்படுத்துகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் இங்கே வந்து அதுக்கு முன்னால் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அக்கினியினால் உத்தரவு அருளக்கூடிய தெய்வம்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் அவங்களுக்கு முன்னால் ஒரு சவால் விடுறாரு. அப்போ விடும்போது பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் கூட்டிகிட்டு வராரு. பாகாலின் தீர்க்கதரிசிகளும் வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அக்கினியினால் எந்த தெய்வம் உத்தரவு அருளுதோ அதான் தெய்வம் அப்படி சொல்கிறாரு. அப்போ இந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து கூப்பிட்டு பார்க்காங்க, ஒரு உத்தரவும் அவங்களுக்கு இல்லை. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அங்கே ஆண்டவர் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறத பார்க்குறோம். உடனே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, எலியா அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொன்று போடுறாரு. இந்த சம்பவம் வந்து ஆகாப் ராஜாவுக்கு தெரிய வந்தோடனே ஏசபெல் அறிவிக்கிறாங்க, ராணி ஏசபெல் சொல்கிறாங்க. உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 19ஆம் அதிகாரத்தில், நீர் பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு போட்டது போல் நாளை இந்நேரம் உனக்கும் செய்யப்படும் அப்படின்னு எலியா தீர்க்கதரிசியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இந்த எலியா தீர்க்கதரிசி 450 பேர் கூட போராடினவர் இப்போ பயந்து போய் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஓடி ஒளிறாரு. அவர் வந்து தன்னுடைய பிராணனை காக்க 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிந்த போது தன்னுடைய பிராணனை காக்க அவர் என்ன செய்கிறாருன்னா ஓடுறாரு. வனாந்திரத்தில் ஓடி போய் அங்கே ஒரு சூறை செடியின் கீழாக உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்காகனா ஏசபெல் ராணி கொண்டு போட்டுருவா, ஆகாப் ராஜா நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூதன் தட்டி எழுப்புறாரு, அவருக்கு உணவு கொடுக்குறாரு, சாப்பிட்டுட்டு படுத்துருந்தாரு. 2வது தரம் தட்டி எழுப்பி உணவு கொடுத்துட்டு, நீ வந்து பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் அந்த பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் ஓரை பர்வதத்தில் நடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவரோடு எலியா தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலமாக ஆண்டவர் அவரோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். பயந்து போய் இருந்த எலியாட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இங்கே உனக்கு என்ன காரியம், உனக்கு நீ மட்டும்தான் இருக்கேன்னு என்ன செய்கிற நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் இன்னும் அந்த ராஜாவுக்கு அந்த பாகாலுக்கு வணங்காது இருக்கிற இன்னும் 7000 பேரை நான் இன்னும்
வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். அதுக்கு பிறகு சொல்கிறாங்க, நீ என்ன செய்யணும்னா ஆசகேல சீரியாவின் மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், இன்னும் உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசா தீர்க்கதரிசியை நீ அபிஷேகம் பண்ணணும், இதெல்லாம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். இப்போ பயந்து போன எலியா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு உற்சாகத்தோடு தன்னுடைய பணிகளை செய்கிறத நம்ம பார்க்குறோம். 19ஆம் அதிகாரம் 21வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இங்கே இப்போ பயந்து போன அந்த ஆகாப் ராஜாக்கும் ஏசபேலுக்கும் பயந்து போய் ஓடி ஒளிஞ்சார். ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்க பெற்ற பிறகு அவர் உற்சாகத்தோடு தன்னுடைய பணியை செய்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏசபேல்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நாபோத்தை கொண்டு போட்டுட்ட, திராட்சை தோட்டத்துக்காக நாபோத்தை கொண்டு போட்டுட்ட, இதே மாதிரி உனக்கு என்ன செய்யப்படும், உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் தின்னும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பயந்து போன எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் எது நம்ம பயமாக இருக்கிறோமோ அதில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகத்தை தருகிறதா இருக்கிறது. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கும், ரெண்டாவது அது உயிர்ப்பிக்கக்கூடிய வாக்கு, மூன்றாவது அது உற்சாகப்படுத்தக்கூடிய வாக்கு, நான்காவது பார்த்தீங்கன்னா அது உதவி செய்யும் வாக்கு. சங்கீதம் 107:20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய உள்ள ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் வேத வசனம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 119:28வது வசனத்தில் தாவீது சொல்கிறாரு, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, முது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்கிறார், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்குறாரு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அஸ்தமனம் ஆன போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அசுத்த ஆவிகள் எல்லாரையும் அவரிடத்துல கொண்டு வராங்க, பிசாசு பிடித்திருந்தவங்களை அவரை தமது வார்த்தையினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துரத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்தாங்களோ அவங்க சுகம் பெறுறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். 100க்கு அதிபதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இந்த 100க்கு அதிபதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியோடைய வீட்டு வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறார். அப்போது இதை இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இயேசு கிறிஸ்து நான் வாரேன் போய் சுகமாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் வரும்போது இந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாகிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. பாடுவோமா? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர்
வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம உருவாக்குகிறது, நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, அடுத்து உதவி செய்கிறது. கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்துகிறதா காணப்படுகிறது. சங்கீதம் 105 சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த சொப்பனம் கிடைத்த பிறகு இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேக பாடுகளை தான் இந்த யோசேப்பு சந்தித்தார். ஆண்டவர் உயர்த்துவேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அநேக பாடுகளை அவர் அனுபவித்தார். அவங்களுடைய சகோதரர் எல்லாரும் அவரை கொண்டு குழியில் போடுறாங்க. அடுத்து மீதியானவருடைய கையில் அவரை விற்று போடுறாங்க. அடுத்து அவரை போத்திபார் அரண்மனையில் விற்று விடுகிறாங்க. இப்போ அந்த போத்திபார் அரண்மனையில் இருக்கும்போது அந்த போத்திபார் என்ன செய்கிறாருன்னா, அவனை தன்னுடைய யோசேப்பை தன்னுடைய வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிக விசாரணைக்காரனாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி வச்சிருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அங்கே ஒரு பாவத்துக்குள்ளாக வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி யோசேப்பு ஓடுறாரு. அதனால அந்த அம்மா அவரை பொய்யான குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அவர் உயர்த்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த பிறகு அநேக பாடுகளை தான் அந்த யோசேப்பு அனுபவித்தார். அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ அங்கே அந்த அரண்மனையில் உள்ளவங்க 2 பேர் வராங்க, தப்பு பண்ணவங்கன்ட்டு. அவங்க மூலமாக அவங்களும் அங்கே வராங்க. அவங்களுடைய சொப்பனத்துக்கு இவர் அர்த்தத்தை சொல்கிறாரு. இப்படி 2 வருஷம் போகுது. அதற்கு பிறகு ஒரு நாள் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு இந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்காக யோசேப்பை அழைக்கிறாங்க. இப்போ யோசேப்பு அவங்க அர்த்தத்தை சொன்னோடனே இப்போ ராஜா என்ன செய்கிறாருன்னா யோசேப்பை வரவழைக்கிறாரு. சிறைச்சாலையிலேருந்து அவரை வரவழைச்சி அவருக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னா 41வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 42வது வசனத்தில் பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அவனை எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை அதிகாரியாக இந்த ராஜா ஏற்படுத்துகிறார். அப்படி ஆண்டவர் அவரை உயர்த்துவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் சில பாடுகளை பட்டார். இன்றைக்கி நம்ம அநேக நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஒருவேளை பாடுகள் வருது அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்துவார். வேதத்தை வாசித்து நான் கெட்டு போயிட்டேன் வாழ்க்கையில் அப்படின்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். யாருமே நான் இந்த வார்த்தையை வாசித்தேன், வேதத்தை வாசித்தேன், ஜெபிச்சேன், நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா 1888வது ஆண்டு கடலில் ஏற்பட்ட ஒரு புயல் காரணமாக ஒரு தீவில் ஒரு கப்பல் மாட்டுது. அந்த தீவு மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ரொம்ப கொடியவங்க. அவங்க அங்கே ஒரு தாவரத்தின் மூலமாக போதை பொருள் தயாரித்து அதை அருந்தி தங்கள் இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ்கிறவங்க. அப்போ அங்கே அந்த கப்பலில் உள்ள மாலுமி மட்டும் தப்பி அந்த தீவில் கரை ஒதுங்குறாரு. அவர் பேர் அலெக்சாண்டர் ஸ்மித்து. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மக்கள்கிட்ட அந்த தீவில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெட்டியை பார்க்குறாரு. அப்போ அந்த பெட்டியை பார்க்கும்போது அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு வேதாகமம் இருக்குது. அந்த வேதாகமத்தை அவர் இதுக்கு முன்னால் ஒரு நாளும் வாசித்தது கிடையாது. அப்போ அந்த வேதாகமத்தை எடுத்து அவர் அதை வாசித்தார். அவர் வாசிக்க வாசிக்க அவருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. உடனே அவர் நினைச்சாரு, இந்த மக்களுக்கும் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அந்த மக்களுக்கும் அந்த கொடிய பாவத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. அதையும் அவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொல்கிற வசனங்களை கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் அந்த தீவில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய ஆரம்பித்தாங்க. அந்த வசனம் அவங்கள நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அந்த மக்களை உருவாக்கியது. கர்த்தருடைய வார்த்தை இருளிலிருந்து போதைக்கு அடிமையாக இருந்த அந்த மக்களை
உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த சமுதாயத்தில் நல்லவங்களாக வாழ்கிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு உதவி செய்ததோடு மாத்திரமில்லை, அந்த வார்த்தை அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள உருவாக்கக்கூடியதாக உயர்த்தி வைக்கிறக்கூடியதாக இருந்தது. நாமளும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளையும் உருவாக்கும், நம்மளையும் உற்சாகப்படுத்தும், நம்மளையும் உயிர்ப்பிக்கும். ஆண்டவர் நம்மளையும் உயர்த்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமென். இருந்தவாறே நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா உம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பா உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை அப்பா. உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானித்து உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை என்று சொல்லி இந்த வருஷத்திலே எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த வேத வசனத்தின்படி உம்மை நாங்கள் தகப்பனை தியானித்து உம்மிடத்தில் ஜெபித்து அப்பா நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது காணிக்கை பாடல். ஆமாம், காணிக்கை பாடல் பாடும்போது நமது மத்தியில் வந்திருக்கிற அகஸ்டின் ஐயா வந்து பெண்மணிகளை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் முன்பதாக வந்து காணிக்கையை படைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கம் ஜெபம் தூபம் ஐக்கியம் வளர்ந்து வரும் சங்கம், வரும் சங்கம். அலங்கார சபையிலே அலைதிரளும் பெண்கள், அலைதிரளும் பெண்கள். அகிலம் படைத்த ஆண்டவர் நீர் எழுந்தருள வேண்டும், எழுந்தருள வேண்டும். பேராயர் தலைமையிலே ஆயர்களின் கூட்டம், ஆயர்களின் கூட்டம். பேராயர் அம்மாவுடன் பெண்மணிகள் கூட்டம், பெண்மணிகள் கூட்டம். 6 நல்ல சபை மன்றத்தின் அருமையான பெண்கள், அருமையான பெண்கள். ஆண்டவரின் புகழ் பாடும் அழகு நிறைந்த பெண்கள், அழகு நிறைந்த பெண்கள். பரமன் புகழ் பாடி வரும் சுண்ட விளை பெண்கள், சுண்ட விளை பெண்கள். பரிசுத்த அலங்காரமாய் சுண்ட விளை பெண்கள், சுண்ட விளை பெண்கள். சீயோன் குமாரத்திகள் சுண்ட விளை பெண்கள், சுண்ட விளை பெண்கள். தோயோரை பாடி வரும் சுண்ட விளை பெண்கள், சுண்ட விளை பெண்கள். ஊற்றண்டை கனி கொடுக்கும் சுண்ட விளை பெண்கள், சுண்ட விளை பெண்கள். நேயமாய
இன்றவாறே நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்குகின்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அது நமக்கு உதவி செய்கிற வார்த்தை, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துகிற வார்த்தை. ஆண்டவர் நமக்கு தந்த சத்தியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை அர்ப்பணிப்போம், நாம் ஜெபிப்போம். கிருபை நிர்ணயங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்கள் வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். நீர் எத்தனை நல்லவராய் இருந்திருக்கிறீர். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே எங்கள் திருச்சபையின் பெண்கள் இந்த நாளிலே இந்த ஆராதனையில் சிறப்பாக பங்கு பெற்று நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பதற்கு ஆண்ட கிருபை கொடுத்தீர், நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற சுண்டவளை திருச்சபைக்காக, இந்த மகிமையான ஆலயத்திற்காய் ஆண்டவருக்கு தோத்திரம். இங்கே இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காய் தோத்திரம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கொடுக்கட்டும். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்து அடையாளமாய் காணிக்கை படுத்திருக்கிறார்கள். படுத்த காணிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கொடுக்கட்டும். இந்த சேகரத்திலே சிறப்பாக பணி செய்தவர்கள் போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணிவிடையாளருக்காக, ஆர்கனிஸ்டுக்காக, இன்னுமாக சபையின் பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவருடைய கிருபையின் கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஐயர் அவர்கள் சொன்னது போல ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்ற வேளையிலே நீர் காரியத்தை கைகுடி வர செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகள் கர்த்தரின் வார்த்தையின்படி ஏற்ற வேளையில் அந்த காரியங்கள் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைக்காக நன்றி, குடும்பங்களுக்காக நன்றி. தோட்ட வேலை செய்கின்றவர்கள், கூலி வேலை செய்கின்றவர்கள், விவசாயம் செய்கின்றவர்கள், வியாபாரம் செய்கிற மக்கள், கடை வைத்து வியாபாரம் செய்கிற மக்கள், அரசு பணி செய்கிறவர்கள், ஆசிரியர் பணி செய்கிறவர்கள், சொந்த தொழில் செய்கின்றவர்கள், தனியார் நிறுவனங்களை பணிபுரிகிறவர்கள், பல்வேறு விதமான பணி செய்கிறவர்கள் மக்கள், ஆண்டவரே வெளியிடங்களில் தங்கியிருந்து பணி செய்கிற மக்கள், வெளிநாடுகளிலே தங்கி பணிபுரிகிற மக்கள், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதவசனத்தின்படி ஆசீர்வதியும். உழைப்பை வர்த்திக்க பண்ணும். கர்த்தருடைய கிருபையின் கரம் கொடரக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தையும் ஞாபகத்தையும் தாரும். 10, 11, 12 தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு தர ஆசீர்வதியும். கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். படித்து முடித்து விட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை அருளி செய்யும். போட்டித் தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் நல்ல முறையில் வெற்றி பெற ஆண்டவர் கிருபை தார். ஆண்டவரே, திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். குழந்தை பாக்கியத்தை அருளி செய்யும். பொருளாதார தேவைகள் சந்தியும் கடன் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தார். இப்பொழுது இந்த ஆராதனையிலே, இந்த ஜெப வேளையிலே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார். என்னென்ன காரியத்திற்காக சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவித்தார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே முடியாத அதிசயமான காரியம் என்று உண்டா சொல்லியிருக்கீங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை ஆண்டவரே, அவர் உமது மனவிருப்பத்தின்படிக்கு தந்திரளி உமது இருதயத்தின் ஆலோசனைகளால் நிறைவேற்றுவார் சொன்ன வேத வார்த்தையின்படி நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி என்று பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடான்னு சொல்லியிருக்கீங்க. குறைவின்றி நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருகில் இருக்கிறவர்களுக்கு கரங்களை கூப்பி தேவ சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். தேவ சமாதானம் கொடுப்பதாக, தேவ சமாதானம் கொடுப்பதாக. ஜெபம் பண்ண கடவும். அப்பம் விற்குதலுக்காக நாம் ஜெபிப்போம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமா அன்பு கூர்ந்து முது ஒரே பிறன குமாரன இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தரித்துக் கொள்ளவும், சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவர் தந்திரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பசுத்த சுவிசேஷத்தில் கட்டளினாரே.
அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜன பண்ணின முன்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினில் உம்மை சோஸ்தரிப்போம். நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடே சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணன் அப்பத்தை எங்களுக்கு தார், எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நம்முடைய அபாத்திரத்தன்மை உணர்வோம். ஆண்டவருடைய திருப்பந்தலை கிட்டே சேர தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை எத்தனை மகிமையானது என்பதை இன்றைக்கு தியானித்தோம். இந்த வேதத்திற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பார்ப்போம். வேத வசனங்களை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாக இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தினந்தோறு கடமைகளைப் போல, அன்றாட அலுவல்களைப் போல வேதம் வாசிப்பது இடம்பெற்றிருக்கிறதா? இந்த வேதத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறேன்? என் வாழ்க்கைக்கு உயர்வு தரக்கூடிய ஒரே வழி இந்த வேதம் என்பதை இன்றைக்கு கேட்டோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை மறந்து போன நாட்களை எல்லாம் நினைத்து மன்னிப்புறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும், தயவாய் மன்னியும் என்று நம்மளை அர்ப்பணித்து திடப்படுத்தல் பெற்ற யாவரும் தாழ்மை பிரவேச ஜெபத்தை இணைந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, இயேசுவை நம்பி நாங்களுடைய பணி சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தில் நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் பிள்ளைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனால் தேவரே எப்பொழுதும் இரக்க செய்கிறவர் ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கின்ற இந்த அப்பம் கிறிஸ்து இயேசுவின் சத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் தேவா, சமாதானம் தாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பாவத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாயுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அவர்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோட சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.